எண்ணங்கள் நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும், செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு டைம்ல ஃபேமஸா இருந்த நபர்கள் இப்ப கூட என்னால சில வேலைகளை நம்ப முடியாம இருக்கும். இந்த பாடல்கள் எல்லாம் இந்த பாடகியா பாடினாங்க, இவங்களா பாடினாங்க, உண்மையிலேயே அவங்க தான் பாடியிருப்பாங்களா? ஏன்னா நம்ம பாட்டு பாடுறோம்னா அதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு மனசு வேணும், கிரியேட்டிவிட்டியான மைண்ட் வேணும். நம்ம பழகுற நபர்கள் அப்படிப்பட்ட நபர்களா இருந்தா தான் இந்த திறமைகள் வரும். முக்கியமா கடவுளோட பிளஸிங் வேணும். ஏன்னா ஒரு பாடகியோட இப்பத்த செயல்களை பார்க்கக்குள்ள எப்படி இருக்குன்னா குப்பை தொட்டி மாதிரி கிடக்கு. மனசை சொல்றேன், உள்ளத்தை சொல்றேன், குப்பை தொட்டி மாதிரி கிடக்குது. பேசுறது எல்லாமே குப்பை குப்பை அந்த வாயிலிருந்து எப்படி வரும் அப்படின்ற மாதிரி கிடக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்கல்ல, நான் அவங்களோட முகத்தை நான் சொல்லல, அகம்ன்றது. இப்ப நம்ம ஒரு வீதி போறோம், கிளீனா இருக்குன்னா நமக்கு தெரியும். அதே இன்னொரு வீதியில குப்பை எல்லாம் அசிங்கமா கிடக்குன்னா அது தெரியும். அதே மாதிரி அகத்துல அப்படி வன்மங்கள், பொறாமைகள், எவனை பத்தியாவது இப்படி சொல்லி இன்னொருத்தன் காசு வாங்கலாம் அப்படியான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா மூஞ்சியை காமிச்சு கொடுத்துரும். அப்படி எண்ணங்கள் இருந்துன்னா வாழ்க்கையில நிம்மதியும் இருக்காது, எவனும் கூட இருக்க மாட்டான், விட்டுட்டு தான் ஓடுவான். அது முதலாவது இருந்தாலும் சரி, ரெண்டாவதா இருந்தாலும் சரி. அப்புறம் அப்ப எப்படி அந்த எவில் மைண்டுக்குள்ளேயே அந்த ஒரு நபர், அந்த சிங்கர் எஸ்ல தொடங்குற நேம், அவங்கள பார்க்கக்குள்ள அப்படிதான் எனக்கு தெரிஞ்சுது. மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள், சபனா மேம் அவர்கள், குக்வித் கோமாளி செட்டு, அது விஜய் டிவில இருந்த ஒரு ஹெட்டு, அவங்களா ஒரு கதையை ஏற்றுறாங்க, அதை ஒரு பொது வழியில சொல்றாங்க. அதை பல பேர் டவுன்லோட் பண்ணி செட் பண்ணி வச்ச மாதிரி டவுன்லோட் பண்ணி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சோசியல் மீடியாக்கள்லாம் வெளியிடுறாங்க. அப்ப அந்த சோசியல் மீடியால எல்லாம் மில்லியன் கணக்கில் வியூ. ஷபனா இப்படி சொல்லிட்டாங்க, மாதம்பட்டி உண்மையான முகம், போட்டு உடைத்தார் இந்த சிங்கர், போட்டு உடைத்தார் இவர் அவர் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பொய்யான விடயம் 5000 10,000க்கு ஒரு டைம்ல அவங்கள எப்படி உழைச்சிருக்க வேண்டியவங்க, லட்சக்கணக்கில் உழைச்சிருந்து நல்லா இருக்க வேண்டியவங்க. நான் கூட நினைப்பேன், ஏன் இவங்களோட வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு. யாரா இருந்தாலும் சரி, எந்த உச்சத்துல இருந்தாலும் சரி, மனசு குப்பையா இருந்தா குப்பை தொட்டிலாம் போகணும். அதுதான் இவங்க விடயத்துல என்னால பார்க்க முடிஞ்சு. சரிங்களா? ஒரு நல்ல மனிதன் கடைசி வரைக்கும் இப்படி ஒரு பொய்ய சொல்ல மாட்டான். இந்த அம்மாவுக்கு எல்லார் வீட்லயும் கண் இருக்குமா, கேமரா இருக்குமா, எல்லார பத்தியும் இந்த அம்மா சொல்லுவாங்களாம். ஆனா இவங்களோட வீடே குப்பை தொட்டி மாதிரி தான் கிடக்குது. எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. இவன் இதை பேசக்கூட எனக்கு ஒரு கவலையா கிடக்குது. ஏன்னா என்ன சொல்றது அவங்களோட நிலைமையே. ஆனா அதையும் சில கூட்டம் நம்பி அதை டவுன்லோட் பண்ணி வேற இடங்கள்ல போட்டு, மாதம்பட்டி ரங்கராஜ் சார் ஒரு பக்கம், ஷபனா மேம் அவர்கள் ஒரு பக்கம், அதை அதை கொமல்ல நம்பி திட்டுற கூட்டம் ஒண்ணு. அப்ப எனக்கு இது என்ன உலகண்டா இது? கேவலமான பிறவிகள் இதெல்லாமே. அதுல கொமல்ல உண்மை தெரியாம இந்த திட்டுற வார்த்தைகள், அதை போட்டதுகளே கேவலமானதுகள் தான். இதெல்லாம் சாபக்கேடு மக்களே, நாட்டுக்கும் வீட்டுக்கும். சரி, சோகி மகளே, எத்தனை பிரதிபண்ணனியோட கதைகள் பார்த்தாலும் பலதை திருத்த முடியாது. ஒரு பொம்பளை இப்போ சொன்னா அதுக்கு இன்னொரு பொம்பளை சப்போர்ட் பண்ணா சரி, அவன் ஆம்பளை பக்கம் இருக்க நியாயம் எதுவுமே கேட்க மாட்டானுங்க. பிரதீப்புக்கு நடந்த கொடுமையை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ்ல அப்படி ஒரு பொய், மாயா பூர்ணிமான்ற 2 அந்த பிக் பாஸ் நிஜ வாழ்க்கையில நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்குது. பல பேரோட வாழ்க்கை இப்படித்தான் போகுது. பல பெரிய முதலாளிகளை பிளாக்மெயில் பண்ணி உழைக்கிறானுங்க பல பேர். அதுதான் இப்ப மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் விடயத்துல நடக்குது கொடுமை. ஸோ ஓகே மக்களை, இந்த வீடியோவில் நம்ம பேச போற விடயம் பிக் பாஸ் சீசன் 9. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 ஓட ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று. என்ன அப்படின்னா, இந்த வாட்டி நாட்கள் நீடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று. அதற்கு என்னுடைய தரப்புல இருந்து 100% பதில். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, போட்டியாளர்கள் லிஸ்ட்ல புதிதாக ஒரு பேர் ஒன்று வந்திருக்கு. இதை ஒரு நேஷனல் மீடியா தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது பாத்தீங்கன்னா நாட்கள். ஸோ நாட்கள் பிக் பாஸ் சீசன் 9ஓட நாட்கள் 105 அல்லது 112 வழக்கம் போலதான். ஜனவரி மாசம் 18 அல்லது 25 வருகிற அந்த ஜனவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை அல்லது 4வது ஞாயிற்றுக்கிழமை, ஐ திங்க் 18 25 நினைக்கிறேன். அதுல ஒரு டேட்ல ஃபினாலே நடக்கும். மோஸ்ட்லி 105 நாட்கள் தான். சில தளங்கள்ல போட்டிருந்துச்சு ஹிந்தி பிக் பாஸ் போல நாட்கள் நீடிக்க போறாங்க. ஹிந்தியில ஒரு சீசன் 145 நாட்கள் நடந்தது. ஸோ அப்போ அது போல இந்த வாட்டி இங்க பண்ணிருக்காங்க, புதிதா பண்ணிருக்காங்க, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டதான். அப்படியெல்லாம் தமிழ் பிக் பாஸ்ல பண்ணல, எனக்கு தெரிஞ்சு பண்ணவும் மாட்டாங்க. சரிங்களா?
ஸோ 105 நாட்கள் தான் மேக்சிமம். அப்படி பார்க்கக்குள்ள ஜனவரி 18 நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை அங்கதான் ஃபினாலே. ஸோ இது வந்து ஒரு அப்டேட். அடுத்தது வந்து பிக் பாஸ் சீசன் 9 போட்டியாளர்கள். அதுல புதிதாக ஒரு நபர் வந்திருக்காரு. யார் அப்படின்னா, எனக்கு இந்த சீரியல் நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டிருக்கேன், அதனால இவரை பற்றி எனக்கு இப்போ தெரியாது. அறிஞ்சு போட்டு இவருக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். சித்து அப்படின்றவர், ராஜா ராணி அந்த சீரியல்ல நடித்தவர். இவருக்கு வந்து அவங்க எழுதியிருக்கிறத வாசிக்கிறேன், நேஷனல் மீடியா, சரிங்களா. ஸோ ஆக்டர் சித்து, இவர் வந்து ராஜா ராணி சீரியலில் நடித்தாராம். இவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காம், சார்மிங், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பாப்புலாரிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆக்டர் சித்து, ஸோ இவருடைய பேரும் இப்போ வந்திருக்கு. ஸோ இவரும் வருவாருன்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸோ ஆக மொத்தத்தில் இதுவரைக்கும் இந்த பெரிய நேஷனல் மீடியாவில் வந்ததும் சரி, நம்மளோட சைட்ல இருந்து கிடைக்கிற அப்டேட்டும் சரி, இப்போ ஒன்று வந்து இந்த சித்து அப்படின்றவர். அடுத்தது KPY 3 நினைக்கிற வின்னர் ராஜவேலு அவர்கள். அடுத்தது அகமட் மீரான் அவர்கள். அடுத்தது ஃபரினா அசாட் அவர்கள். அடுத்தது ஜனனி அசோக்குமார் மேம் அவர்கள், ஃபரினா மேம் அவர்கள், ஜனனி அசோக்குமார் மேம் அவர்கள். அடுத்தது மிஸ்டர் புவியரசு அவர்கள், சரிங்களா. அடுத்தது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். மொத்தம் 1 2 3 4 5 6 7 பேரோட பேரு தான் இந்த நேஷனல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. நமக்கு வேற சில பேர்களும் வந்துச்சு, பட் அதெல்லாம் டவுட்டு தான். இவங்க சொல்றத மட்டும் நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா. சரி, இந்த 7 பேர்ல எனக்கு அதாவது ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குமில்ல, அப்படி இருக்கக்குள்ள நம்பிக்கை அப்படின்னா கண்டிப்பா ஜனனி அசோக்குமார் மேம் இது அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த ஷோவை இன்னும் அழகாக்கும், அந்த ஷோவுக்கான ஆடியன்ஸை இன்னும் கொண்டு வரும். ஒரு கிரியேட்டிவிட்டியா போல்டா ஒரு ஹீரோயின், படத்துக்கு ஒரு ஹீரோயின், இப்போ வரைக்கும் அந்த லிஸ்ட்ல பார்த்த வரைக்கும் படத்துக்கான மெயின் ஹீரோயினா இருப்பாங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, சரிங்களா. அடுத்தது ஹீரோ அப்படின்னுக்குள்ள இந்த லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா நேற்று தான் புவியரசு அவர்களை தேடி பார்த்தேன். முக்கியமா அவருடைய யூடியூப் சேனலு செமையா இருக்காரு, ரியலா இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நேற்று பார்த்ததுக்கு அப்புறமே நம்மளும் ஒரு இதுல போட்டோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ புவியரசை பத்தி பாருங்க, தேடி பாருங்க அப்படின்ன மாதிரி. நமக்கு இதுக்கு முதல் தெரியாது. ஸோ அப்போ நேற்று நைட்டில் இருந்தே ஃபுல்லாக அவரை பற்றிய இதான் நம்ம அந்த பார்த்தோன்னே நம்மளால் சில விடயங்களை கணிக்க முடியுமில்ல, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த இதில் வந்து நான் வந்து பார்த்தோன்னே பிடிச்சிது. ரியாலிட்டி ஒரு ஆக்டரோட இதை வந்து பார்க்குற அப்படி ஒரு ஃபீலே வரல. என்னோட ஃப்ரெண்டு ஜோயின் இருக்காரு யூகேல, சரியா அதே ஷேப்பு, அதே முகமு, அதே ஹைட் நினைக்கிறேன், 6 பாயிண்ட் நினைக்கிறேன், அவன் அப்படிதான். ஸோ அப்போ அந்த ஒரு ரியல் கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு தெரியாத ஒரு ஆளை பார்க்குற மாதிரி இல்லை, தெரிஞ்ச ஒரு ஆளை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கக்குள்ளே இது பிக் பாஸுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா மக்களுக்கு யாரோ ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்து வீட்டு ஆளு, நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம பிள்ளை, நம்ம ஆளு அப்படி பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தாலே அவங்க ஹீரோ. ஸோ அப்போ புவியரசு அவர்கள்ட்ட அது எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, சரிங்களா. பக்கா ஹீரோ மெட்டீரியலா நல்லா இருக்காரு, பார்க்க எனக்கு பார்த்தோன்னு பிடிச்சிது. ஸோ இந்த லிஸ்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோயினு ஜனனி அசோக்குமார் மேம் அவர்கள், ஹீரோ புவியரசு, மிஸ்டர் புவியரசு அவர்கள், சரிங்களா. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே, வீடியோ முடிக்கும் முதல் ஒன்னே மக்களே, சோசியல் மீடியால யாரை பற்றியாவது முக்கியமா அந்த வாய்ஸ் ஓவர்ல வர்றது, எவனே தெரியாத ஒருத்தன் சொல்றது, ஷோ விடுங்க, ரியாலிட்டி ஷோ, படம் அதெல்லாம் விடுங்க. தனி மனிதனோட மனித வாழ்க்கையை பற்றி எவனாவது சொன்ன இந்த பாடகி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அப்படியான நபர்கள், அந்த நபர்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, குப்பையில தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் உதவாததுகள், சாபக்கேடுகள், நாட்டுக்கும் வீட்டுக்கும் சாபக்கேடுகள், இப்படிப்பட்டதுகள்லாம். ஆனா இதெல்லாம் மதிச்சு பாக்குறானுங்க பாருங்க, அதான் எனக்கு தெரியல. நம்ம டைமை ஏன் வீணாக்கணும்? அந்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல நம்ம வேற ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம்ல. உழைக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்குல்ல. நமக்கு உழைப்பு தேவைப்படாட்டி நம்ம பிள்ளைகளுக்கு தேவைப்படும் இல்ல. அப்ப அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியில திங்க் பண்ணலாம் இல்ல. ஸோ ஒரு ஆர்டிக்கிளை பார்க்கறது, இல்லை முன்னுக்கு வந்து உங்களுடைய அட்வைஸை கேட்கறது, இல்லை அப்படின்னா யோகா பண்றது, தியானம் பண்றது, அதை பண்ணால இல்லை வீட்டில் பெற்றுனா பெட்டோட வந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல விடயங்கள். இந்த குப்பைகளோட
எனக்கு சத்தியமா அந்த அம்மாவோட இதெல்லாம் பார்த்தோன்னே அவ்வளோ வந்துச்சு, கிளிக்கோணும் போல இருந்துச்சு. பட் கிளிக்கிற அளவுக்கு அவங்க ஓத்துல இல்லையே, அவங்கள பார்த்தாலே தெரியுதுல என்ன நிலைமையில இருக்காங்கன்னு. ஆனா அவங்களையும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் உச்சத்துல இருக்காரு, மாதம்பட்டி ரங்கராஜ் சார்ன்றவர் உழைப்பால இன்னைக்கு டொப்ல இருக்காரு. இன்னொருத்தங்க ஷபனா மேம்ன்றவங்க, இப்போ அவங்களோட டைம், அவங்க நல்லா இருக்காங்க, முன்னுக்கு வராங்க. அந்த ஷோ சக்சஸ்ஃபுல்லான ஷோ. இவங்க யாரு? இந்த பாடகி, அப்புறம் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் சாரை பற்றி பேசுறதுகள், வாய்ஸ் ஓவரில் பேசுறதுகள், யூடியூப் ஒரு இதை வந்து பேச போட்டு அவன் இவன் பேசுறது, இதெல்லாம் யாரு? அவரோட ஷூ டஸ்ஸுக்கு வருமா, இல்லை அவருடைய சாதனைகள் டஸ்ஸுக்கு வருமா? இதுதான் பிரச்சனை மக்களே. எந்த குப்பை என்ன சொன்னாலும் நம்பிடுறது, சரிங்களா? அது இருக்கிற வரைக்கும் அது சாபக்கடை தான் நான் வந்து பார்க்குறேன். நன்றி.